Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்த புதிய மின்சார பேருந்து 24 மணி நேரத்திற்குள் பழுதாகிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேற்று 120 மின்சார பேருந்துகளை நேற்று காலை தொடங்கி வைத்தார். இன்று காலையிலேயே அந்த மின்சார பேருந்து நடுவழியில் நின்றிருக்கக்கூடிய அவலமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஸ்டாலினுடைய ஆட்சியில் எதுவுமே சரியில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தொடங்குவதற்கு முன்பே அந்த மின்சார பேருந்துகளுக்கு பேட்டரி இல்லாமல் தொடர்ந்து பல மாதங்களாக வியாசார்பாடி, பூந்தமல்லி, திருவொற்றியூர் என்ற பல்வேறு பகுதிகளிலே அந்த பேட்டரி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து மக்களுடைய பணத்தை வீணடிக்கப்பட்டு இயக்கப்படாமல் இருந்தது குறித்து நாம் செய்தி வெளியிட்டோம். அதாவது யானை வாங்கியவருக்கு அங்கூசம் வாங்க தெரியாது என்பது போல அங்கூசம் வாங்காமலேயே இந்த பேருந்துகளை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் திமுகவே. புதிதாக வாங்கப்பட்ட இந்த மின்சார பேருந்துகள் 120 பேருந்துகளும் 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த மின்சார பேருந்துகள் நேற்று தான் தொடங்கப்பட்டது. இந்த நடுவழியிலேயே இறங்கி அந்த பயணிகள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் நடந்து செல்லக்கூடிய அந்த அவலநிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்சார வாகனம் என்றால் அதாவது மாசு கட்டுப்பாட்டை குறைக்கவும், அதே போன்று சத்தம் இல்லாமல் ஒலி எழுப்பாமல் செல்லுவதற்கு சென்னை போன்ற மாநகரங்களில் ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த மின்சார பேருந்துகளுடைய நோக்கமாக இதை வாங்க வேண்டும் என்று இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தை தொடங்கிய முதல் நாளிலேயே அது செல்லா காசாக ஆக்கியிருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. ஒரு மின்சார வாகனம் சென்று கொண்டிருக்கிற போது தொடங்கி வைக்கப்பட்ட மறுநாளே நடுவழியில் நிற்கிறது என்றால் அதனுடைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏன் ஏற்படுகிறது? குறிப்பாக அந்த பேட்டரி பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு, நடத்துனர்களுக்கு அது சார்ந்து உரிய முறையில் பயிற்சி அளிக்காமல் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு அவர்களை அனுமதித்தால் இது போன்றுதான் ஒவ்வொரு பேருந்துகளும் நடுவழியிலே நிற்கும். அதில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பயண தூரத்தை அவர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த பயணத்தை முழுமையாக நிறைவடைய முடியாது. நடுவழியிலே இறக்கிவிட வேண்டிய அவலநிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள். ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள், மாநகர பேருந்துகளாக இருக்கட்டும், புறநகர் செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், எஸ்சிடிசி பேருந்துகளாக இருக்கட்டும், பல்வேறு குரலுபடிகள் நிறைந்த பராமரிப்பு இல்லாத பேருந்துகளாக மக்களுடைய உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று தொடங்கப்பட்ட இந்த மின்சார பேருந்து இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகே நின்றிருக்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு செல்பவர்கள், அதாவது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளில் செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என பலதரப்புப்பட்ட அந்த பயணிகள் செல்லக்கூடிய ஒரு பேருந்தாக இந்த அரசு சாதன இந்த பேருந்துகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியாக அந்த பிரச்சனை ஏற்பட்டு அந்த மின்சார பேருந்து தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்திலேயே நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பேருந்தை ஓரம் கட்டுவதற்கு கூட முடியாமல் அங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களும் அங்கிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் சேர்ந்து அதனை தள்ளி ஓரமாக நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்திற்குத்தான் இந்த பேருந்துகளுடைய திடீர் என்று ஒரு 120 பேருந்துகளை தொடங்கி வைத்து மறுநாளே நடுவழியில் நின்று பயணிகளை இறக்கிவிடக்கூடிய ஒரு அவலநிலைக்கு ஸ்டாலினின் திமுக அரசு இருக்கிறது. பராமரிப்பு என்பது தொடங்கப்பட்ட நாளில் அதனை எப்படி இயக்க வேண்டும், அதனை எப்படி பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்ள வேண்டும், அது சார்ந்த அந்த அறிவை அவர்களுக்கு வழங்காமல் பேருந்தை தொடங்கி வைத்தேன் என்று பச்சை கொடியை காட்டிவிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு சிக்னலிலும் அந்த பேருந்துகள் நின்று இயங்காமல் போகிற ஒரு காட்சி என்பது மக்களை, பயணிகளை வாட்டி வதைக்கக்கூடிய அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதைத்தான் பட்டவர்த்தனமாக காண்பிக்கிறது.